என் தங்கப்பிள்ளையே, உண்மையைச் சொல்ல வேண்டும் என்றால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் நாளைய தினம் நீ பெற்ற பிள்ளைக்காக ஒரு பெண் உன் இல்லம் தேடி வருகிறாள். நிச்சயமாக இவளை நீ யாரென்று தெரிந்து கொண்டால் கண்கலங்கி போவாய். உன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் இந்த வராகி நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு விஷயத்தை நடத்த ஒரு பெண் உன் இல்லம் தேடி வருகிறாள் என்றால் நிச்சயமாக அதனை உனக்கு சொல்லத்தானே வேண்டும். ஒருபோதும் இதனை இனி விட்டுவிட முடியாது. உன் வாழ்க்கை நீ எதுவும் பெரிதாக என்னிடம் கேட்டது கிடையாது. உன் தாய் என்னிடம் நீ கேட்டது எல்லாமும் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியதுதான். உன்னுடைய குழந்தையின் எதிர்காலம், இப்பொழுது உன் குழந்தையின் படிப்பு. ஆக இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் எதற்கெடுத்தாலும் உன்னுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் நீ பெற்ற பிள்ளை நலனின் கருத்தை கொண்டு எப்பொழுதும் என்னிடம் அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளையினுடைய வயிற்றில் பாலை வார்க்கும் வார்த்தைகளைத்தான் உன் வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொண்டு உனக்கு தருகின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நான் உனக்காகவே வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நல்லவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல புரிதல்களை கொண்டு ஒரு நாள் பல ஆபத்துக்களில் இருந்து தன்னை காப்பாற்றும் பக்குவம் கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து நிற்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லவனாக இருப்பதனால் வருத்தப்படாதே. அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றம் நிச்சயமாக உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழச் செய்யும். என் குழந்தையே, எந்த நிலையிலும் எறும்பு கடியை பாம்பு கடியாக மாற்றக்கூடிய மனிதர்களிடத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எறும்பு கடித்து விட்டது என்று சொல்ல அதை பாம்பு கடித்து விட்டதாக திரித்து பேசி விடுவார்கள். இதையெல்லாமும் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் யார் நல்லது செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல விஷயங்களும், கெடுதல் செய்கின்றவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும். அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய பேரிடியாக அவர்கள் வாழ்க்கையில் வந்து விழுந்தே தீரும் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் இருந்தால் எப்படியும் சாதித்து விடலாம். அதுதானே உண்மை. உன்னுடைய இலக்கு எப்பொழுதும் என்னவென்று நீ நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இலக்குகள் இல்லாத ஒருவரினுடைய பயணம் திசை தெரியாத கப்பலை போன்றதல்லவா? யாருக்காக இருந்தாலும் சரி, உன்னுடைய இலக்கு உன் பிள்ளையை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பது. உன் பிள்ளையினுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது என்பதனையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? இலக்குகள் இல்லாத அந்த பயணம் திசை தெரியாத கப்பல் போல சென்று என்ன பலன் இருக்கிறது? அது எங்கும் சென்று எந்த பலனையும் கொடுக்காது என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையையும் உழைப்பையும் முன்வைத்து செல். நிச்சயம் ஒரு நாள் நீ உயர்ந்த இடத்தில் இருப்பாய். என் குழந்தையை, இதை நம்மிடம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, நம் பிள்ளைகளிடமும் இருக்க வேண்டும். உயர உயரத்தான் உனக்கு மேல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது புரியும். நாம் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. உனக்கு கீழே இருப்பவர்களையும் மேலே இருப்பவர்களையும் பார்த்து
நிச்சயமாக பொறாமைப்படக்கூடாது. சிந்தித்து கொண்டே இருப்பதனால் சிறந்து விளங்கிவிட முடியாது. அந்த சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் அந்த சிந்தனைகளை நிச்சயமாக நீ செயல்படுத்தியே ஆக வேண்டும். வாழ்க்கை என்னவாக மாறும், எப்படியான ஒரு நிலையை மாற்றும் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா மனநிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை உனக்கு தகுந்தாற் போல நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் எந்த இடத்திலும் உன்னால் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. அது போதும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னால் புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகும். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய உன்னதமான விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் பொழுது இனி என்னவாகும் என்பதை எல்லாமும் என் பிள்ளை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துவிடும். என் பிள்ளையே, நாம் ஒருவரின் மீது வைக்கின்ற பாசம்தான் அவருக்காக நாம் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்ற ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடுகிறது அல்லவா? ஏதோ ஒரு விதத்தில் அன்புக்காகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒரு மனிதனினுடைய இருப்பு, அதாவது உயிர் வாழ இன்னொரு உயிரோ அல்லது ஒரு பொருளாகவோ கூட இருக்கலாம். உடைந்த நம்மை மீட்டெடுக்க அல்லது உடையாமல் இருக்க வைக்க நாம் வாழும் வரை ஒரு அன்பு எல்லோருக்குமே தேவைப்படுகிறது அல்லவா? ஏதோ ஒரு விஷயம் நம் கைகளில் இருந்தால் அது நமக்கு மன நிம்மதியை கொடுக்கிறது. அது ஒரு மனிதனோ அல்லது ஒரு பொருளோ ஏதோ ஒன்று, அதுதான் நம்முடைய மன நிம்மதியையும் தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருந்து விட்டால் போதும். நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலிருந்தும் இந்த வாழ்க்கை நம்மை நல்லபடியாக காப்பாற்றும். என் குழந்தையை, அப்படி நாம் தேடுகின்ற அந்த அன்பு உண்மையானதாக முதலில் இருக்க வேண்டும். உண்மையாகத்தான் அந்த அன்பு இருந்தால் மட்டுமே நாம் நினைத்தது போல எல்லாமும் சரியாக இருக்கும். வருத்தம் ஒன்று உனக்குள் இருக்கிறது என்றாலும் எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று நீயாகத்தான் போய் ஒருவரிடம் சொல்கிறாய். நான் வருந்தி கொண்டிருக்கிறேன், அது அன்பு என்றாலும் கூட நீயாகத்தான் போய் சொல்ல வேண்டும். உன்மீதான அன்பு மிக பெரியது என்று நீ சொல்லாமல் எங்கும் அங்கு புரியவில்லை. தானாகவே மலரக்கூடிய மலர்கள், தானாகவே உதிக்கக்கூடிய சூரியன், தானாகவே பெய்யக்கூடிய மழை, தானாக வீடு திரும்பும் பறவைகள் எவ்வளவோ இருக்கின்றன இந்த உலகத்தில். ஆனால் உன்னை பற்றிய சூழ்நிலைகள் தானாக யாருக்கும் புரிவது கிடையாது. உன்னுடைய நிலையை நீ எடுத்துச் சொன்னால் மட்டுமே மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அது உண்மையான அன்பு கிடையாது. உன்னுடைய முகத்தை பார்த்தே, உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்தே அந்த உறவு புரிந்து கொள்ளும். இது இப்பொழுது இயற்கையாகவே ஒருவருக்கு நடக்கிறது என்றால் ஒரு பிள்ளையை பெற்றவர்களாக மட்டுமே அது இருக்க முடியும். தன் பிள்ளையினுடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது, தன் பிள்ளை என்னவாக இருக்க நினைக்கிறது என்று தன் பிள்ளையை பற்றி மட்டுமே அவர்கள் யோசித்து கொண்டிருப்பதனால் எப்பொழுதும் தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்காக மட்டுமே எதையும் யோசித்து விடவும் செய்து விடவும் அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ இனிமேலாவது மேலும் மேலும் புரிந்து கொள்ள தயாராகு. எதுவுமே உன்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். வராகி
உன் வாழ்க்கையில் உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு உறவுக்காக மட்டுமே பேச நினைக்கின்றேன். அவர்களின் நலனுக்காக மட்டுமே நான் பேச நினைக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய அந்த நினைப்பு உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நான் எடுத்துச் சொல்கின்றேன். இனி உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நிச்சயமாக எல்லாமும் சரியாக நடக்கும். என் குழந்தையே, தண்ணீரில் நீந்தக்கூடிய மீனுக்கு தெரியாது தனக்கு வரக்கூடிய இரையால் தன்னுடைய உயிர் போகும் என்று. அதுதானே உண்மை. அது அதனுடைய அறியாமை தானே. என் குழந்தையே, மான் எவ்வளவு அழகாக இருந்த போதும் புலி அதை ரசித்து பார்ப்பது கிடையாது. அதை ருசித்துதான் பார்க்கும். இது ஆணவத்தை வெளிப்படுத்தும் விஷயம். தவளை தன் சத்தத்தாலேயே பாம்புக்கு இரையாகிறது. இதற்கு பெயர்தான் வாய்கொழுப்பு. கடித்தால் கொன்று விடுவார்கள் என்று தெரிந்துமே தேள் ஒருவரின் காலில் கொட்டுகிறது. அறியாமை, ஆணவம், வாய்க்கொழுப்பு, அதே போல தெரிந்தே கொட்டுகின்ற தேளின் அவசரம், இவை இருந்தாலே மனிதனின் வாழ்க்கையில் அது அழிவைத்தான் கொடுக்கும் என்பதனை முதலில் உன் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்லி வளர்க்க வேண்டும். எதுவென்றாலும் யோசித்து ஒரு முடிவை நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவாகும் என்பதும் நம் வாழ்க்கையில் என்ன உருவாகும் என்பதும் நாம் எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென மேலும் பல நல்ல புரிதல்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற விஷயங்களை ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நமக்கு எல்லாம் தெரிந்துவிட்டால் மட்டும் போதுமா? நம் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிகமாக செல்லம் கொடுத்து கேட்பதையெல்லாம் உடனே அள்ளி கொடுத்து இவர்களை நாம் வளர்த்து வருகிறோம். என்ன நடந்தாலும் அவர்கள் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்காத விஷயம், நாம் அனுபவிக்காத சந்தோஷம், நாம் கேட்டதும் கிடைக்கவில்லை என்பது போல இவர்கள் கேட்டதும் அது கிடைக்காமல் போய்விடக்கூடாது, உடனடியாக அதனை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறது. என்னவென்றாலும் அம்மா சொல்வது போல நீ அவ்வளவு கஷ்டப்பட்டதனால்தான், உன்னுடைய அனுபவம்தான் இன்று உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது. வாழ்க்கையில் கஷ்டத்தின் ஒரு பக்கத்தையும் பிள்ளைகள் பார்க்கத்தான் வேண்டும். இல்லை என்றால் அவர்களினுடைய சந்ததிகளை அழிந்து போகும் என்பதனை மறக்காதே. இன்று நீ அவர்களுக்காக சேர்த்து வைத்து விட்டாய். அவர்கள் அதை அனுபவித்து கரைத்தே தீர்வார்களே தவிர வருங்கால சந்ததிகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மறந்துவிடும். சேர்த்து வைக்கும் பழக்கம் உன்னோடு இந்த வாழ்க்கையும் அழித்துவிடும் என்பதனையும் மறந்து விடாதே. இத்தோடு முடிந்துவிடும். எதிர்காலத்தில் அவர்களுக்கு நமக்குத்தான் இருக்கிறதே, நாம் எதற்கு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும் என்பதனை மறந்து விடாதே. சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்க வைக்கும் இந்த பிரபஞ்சம். அவர்கள் உனக்கு நல்லதொரு நண்பனாகவோ, ஒரு சகோதரனாகவோ, ஒரு வழிகாட்டியாகவோ, நல்லதொரு ஆறுதலை உனக்கு கூறுபவர்களாகவோ, நல்ல விஷயங்களை கற்றுத்தருபவர்களாகவோ இருக்கலாம். நிச்சயமாக நம்பு, இந்த மனிதர்கள் கொஞ்சம் வியப்பானவர்கள்தான். ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் உன்னை தேடி வரும் இந்த மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியால் உன்னை தேடி வந்தவர்கள் என்பதனையும் மறக்கக்கூடாது. அப்படித்தான் இப்பொழுது இந்த தாய் இப்படி உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயமும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
தாயின் வார்த்தைகளை தாங்கி நிற்கும் இந்த பிள்ளை இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. உன்னுடைய நிலை என்னவென்று உணர்ந்து உனக்கு ஆறுதல் சொல்லும் இந்த வாழ்க்கை நீ எக்காரணம் கொண்டும் தவிர்த்துவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் இந்த தெய்வம் உனக்கு கொடுத்தது. அதுபோல நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவர்களினுடைய படிப்பு ஒன்றே இப்பொழுது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது அவர்களினுடைய படிப்புக்கு தேவையான பண வசதி உனக்கு நிச்சயமாக வேண்டும். அதனை நான் உனக்கு தர எண்ணுகின்ற இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ கலங்காதே. எதையுமே யோசித்து என் குழந்தை நீ பதறாதே. உனக்கென நான் சொல்லி நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி நான் உனக்காக உன்னோடு வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை காலம் என் பிள்ளை எதையோ நினைத்து நீ கலங்கி இருக்கலாம். ஆனால் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களினாலும் நீ மேன்மையடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம். உன்னுடைய பண தேவைகளும் பூர்த்தியடையும் காலம். என் பிள்ளை, இனி எதற்காகவும் நீ கலங்காதே. லக்ஷ்மி தாயானவளே உன் இல்லத்திற்கு வருவதற்கு முடிவெடுத்து விட்டாள். உன்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதனை அவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நீ கஷ்டப்படாமல் இருக்க, நீ வருத்தப்படாமல் இருக்க, உனக்கு தேவையான பண உதவியை செய்து கொடுக்க அவள் வருகிறாள் என்பதனையும் மறந்து விடாதே. எதையுமே நம் பிள்ளைக்காக, நம் பிள்ளையின் வாழ்க்கைக்காக, நம் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு எல்லாமுமே சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய சிந்தனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உன்னை உறுதியோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலமும் நேரமும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிலையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள். உயிரென்று எண்ணி யாரிடமும் பழகாதே. உன்னை உயிரோடு ஒரு நாள் பிணமாக்கி விடுவார்கள். நிஜம்தானே? உன்னை காயப்படுத்த உனக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும். அதனால் எப்பொழுதும் யாரிடமும் எந்த விஷயத்தை கடந்து செல்கிறோம் என்பதில் நீ முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழு தெளிவோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு எதிர்காலம் உனக்கு என்னவாக போகிறது, உன் பிள்ளையின் வாழ்க்கை என்னவாக போகிறது என்று நினைத்து கலங்காதே. பணம் வருகின்ற வழி நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். உன்னுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். லக்ஷ்மி தாயானவளை உன் இல்லத்திற்கு வரவழைக்க நாளைய விடியலில் உன் வாசலில் நீ இடுகின்ற கோலத்தில் நடுவில் மஞ்சளும் குங்குமம் வைத்துவிடு. நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதை எப்பொழுதும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் என் பிள்ளைக்கு இனிமேல் தான் விரும்பிய விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும்.
அதற்கு இந்த வராகியின் துணை இருந்ததும் உனக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காதிரு, உனக்கு நல்லதே நடக்கும், இன்றும் என்றும் என்றென்றும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.